நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளிலும் கூட தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய திருச்சபையுடைய செய்திகளுடைய கருப்பொருளானது அண்டர்ஸ்டாண்டிங் பிப்ளிக்கல் ரெஃபர்மேஷன் என்று சொல்லிக்கொண்டு வேதபூர்வமான சீர்திருத்தத்தை புரிந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய அக்டோபர் மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. நாம் வேதபூர்வமான சீர்திருத்தம் அல்லது பிப்ளிக்கல் ரெஃபர்மேஷன் வருகின்ற பொழுது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் செக்குலர் ரிஃபார்ம்ஸ். உலக பிரகாரமான சீர்திருத்தத்தை விட இது மிகவும் மாறுதலானது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். உலக பிரகாரமான சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது அது பொதுவாக இருக்கின்றதை மேன்மைப்படுத்துவதாக இருக்கும் அல்லது இருக்கின்றதில் மாற்றம் கொண்டு வருவதாக இருக்கும். இட் இஸ் சம் சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்றதிலிருந்து ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் பிப்ளிக்கல் ரெஃபர்மேஷன் என்று வருகின்ற பொழுது, வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது, இட் இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் பேக் டு த பைபிள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பி செல்வது. நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது திரும்பவும் தேவனுடைய வார்த்தைக்கு வருகின்றது தான் இந்த வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதுதான் 16வது நூற்றாண்டில் நமக்கு சீர்திருத்தம் என்று ஞாபகம் வந்து சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது 16வது நூற்றாண்டில் நடந்த திருச்சபையில் நடந்த சீர்திருத்தம். அது ஏன் நடக்கிறது என்றால், சபையானது வேதத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. சபையானது வேதத்தை விட்டு வெளியே சென்றபடியினால் மார்ட்டின் லூதர் மற்றும் மற்ற ரிஃபார்மர்ஸ் என்ன செய்கின்றார்கள் என்றால், திரும்பவும் சபையை வேதத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் அந்த நாட்களில் அந்த சீர்திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகின்றனர். எனவே இந்த வேதபூர்வமான சீர்திருத்தத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் 2 செய்திகளை நாம் இதுவரைக்கும் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக ரெஃபர்மேஷன் அண்டர் மோசஸ் என்று சொல்லிக்கொண்டு மோசேயினுடைய நாட்களில் நடந்த சீர்திருத்தத்தை முதலாவது செய்தியில் நாம் கேட்டோம். தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகின்றார். சீனாய் மலையில் அவர்களை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை தேவன் கொடுக்கின்றார். தன்னுடைய மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அவரே தேவனை பேசி அந்த 10 கற்பனைகளை அவர் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 21 முதல் நீங்கள் வாசித்து வருவீர்களே என்றால், இந்த 10 கற்பனையுடைய அடிப்படையில் இந்த மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது அவர்கள் தேவன் சொன்னபடி நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு தேவனோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகின்றார்கள். இந்த மக்கள் உடன்படிக்கை பண்ணிவிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது 32ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது தேவன் 10 கற்பனைகளில் தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாரோ அதற்கு நேராக மாறி அவர்கள் ஆராதிப்பதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் 2வது கட்டளையில் சொல்லியிருந்தார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையாகலும் விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்து அதன் மூலமாக தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வருகின்றது. மோசே என்ன செய்கின்றாரே என்றால், இந்த மக்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து பின்பு இந்த மக்களை அவர் தேவனுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருவதை நாம் பார்த்தோம். அதுதான் மோசேயுடைய நாட்களில் நடக்கின்ற சீர்திருத்தம். பின்பு இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2வது செய்தியாக ரெஃபர்மேஷன் அண்டர் ஜாஷுவா என்று சொல்லிக்கொண்டு 2வது செய்தியை நாம் கேட்டோம். யோசுவாவினுடைய நாட்களில் அவருக்கு கீழ் நடந்த சீர்திருத்தத்தை குறித்து நம்முடைய 2வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த இஸ்ரவேல் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் ஒரு குணம் என்னவென்றால், தேவன் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஆனால் தங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது என்று சொல்கின்ற பொழுது தேவனுக்கு நேராக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முறுமுறுத்து விடுவார்கள். இவ்வளவோ பெரிய அதிசயங்களை செய்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற தேவனை நேராக அவர்கள் நம்பாமல் அவர்கள் முறுமுறுப்பார்கள். பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்பார். பின்பு மனம் திரும்புவார்கள், நடப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது முறுமுறுப்பார்கள். இப்படியே நடந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். யோசுவா இவர்களை அழைத்து கொண்டு 40 வருஷங்கள் நடத்தி கொண்டு வருகின்றார். பின்பு யோசுவா மரிக்கின்றார். மோசே 40 வருஷம் நடத்தி கொண்டு வருகின்றார். மோசே மரிக்கின்ற பொழுது யோசுவா இந்த மக்களை
வாக்குத்தத்தம் கொடுத்ததான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கடைசியாக இப்பொழுது யோசுவா மரிக்க இருக்கின்றார். யோசுவா மரிக்க இருக்கின்ற பொழுது இந்த மக்களை திரும்பவும் அழைத்து எல்லாரையும் அழைத்து தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ண வைக்கின்றார். ஏனென்றால் இந்த மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனை உண்மையும் உத்தவமாக அவர்கள் சேவிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, மற்ற தேவர்களை இவர்கள் வணங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்றாக தெரிந்தபடியினால் தான் மரிப்பதற்கு முன்பாக இவளை அழைத்து அவர்கள் என்ன செய்கின்றாரே என்றால் தேவனிடத்தில் அவர் உடன்படிக்கை பண்ணுகின்றார்கள். உடன்படிக்கை பண்ணுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் அதற்கு பின்பு யோசுவாவுடைய நாட்களில் அவர்கள் தேவனை உண்மையாக அவர்கள் பற்றிக் கொள்கின்றார்கள். யோசுவா 24ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் யோசுவாவின் நாட்களில் நடந்த சீர்திருத்தம் என்ற தலைப்பில் 2வது செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு 3வது செய்தியாக தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ரெஃபர்மேஷன் அண்டர் சாமுவேல் என்று சொல்லிக்கொண்டு சாமுவேலின் நாட்களில் அவருடைய நாட்களில் என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். யோசுவா மரிக்கின்றார். யோசுவா மரித்த பின்பு மக்கள் யோசுவாவின் நாட்களில் இருந்த மக்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த மக்கள் உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே தேவனை அவர்கள் ஆராதிக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் மரித்து விடுகின்றார்கள். மரிக்கின்ற பொழுது பின்பு வருகின்ற மக்கள் தேவனை பற்றி அவர்கள் அறியவில்லை. தேவனை பற்றி அறியாமல் என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் மற்ற தேவர்களை வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும். நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசிப்போமே என்றால் அதனுடைய 2வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நான் 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 13 வசனங்கள். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். எனவே யோசுவாவோடு இருந்த மக்கள் அவர்கள் மரிக்கின்ற பின்பு அதற்கு பின்பு அந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை அறியவில்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இப்படி வருகின்ற பொழுது தேவன் என்ன செய்வாரே என்றால் மற்ற மக்களிடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பார். இதை பார்த்த உடனே அவர்கள் மனம் திரும்புவார்கள், தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வார்கள். தேவன் திரும்பவும் என்ன செய்வாரே என்றால் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார், இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுத்த உண்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு திரும்பவும் பழைய மாதிரியே பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஓடிக்கொண்டு வந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த நாட்களை நாம் பார்ப்போமே என்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முடிகின்ற பொழுது அது இப்படியாக முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எவரிஒன் டிட் தட் which was right in his own eyes. ஒவ்வொருவரும் தன்னுடைய பார்வையில் எது அவர்களுக்கு சரியாக இருந்ததோ அதை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. தங்களுடைய வாழ்க்கையில் எது அவர்களுக்கு சரியாக தோன்றுகின்றதோ அதன்படி என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த சாமுவேலுடைய நாட்கள் வருகின்றது. இந்த சாமுவேலுடைய நாட்களின் கீழ் என்ன நடக்கிறது, என்ன சீர்திருத்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டுதான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக வாசித்த பகுதியிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இனி 3 தலைப்புகளின் கீழ் நான் சுருக்கமாக பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக why they need a reformation, அவர்களுக்கு ஏன் இந்த சீர்திருத்தம் தேவைப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு முதலாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நமக்கு அங்கு ஒரு குழு கிடைக்கும் என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். என்னவென்றால் இவர்கள் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக அவர்கள் மாற்ற வேண்டும், தேவனுக்கு நேராக செலுத்த வேண்டும். அப்படி என்றால் they were not looking to God fully, அவர்கள் தேவனை முழுமையாக அவர்கள் பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்தார்களே என்றால் அந்நிய தேவர்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு
நான் வாசிக்கின்றேன். எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த மக்களிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன, இவர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த 1 சாமுவேல் இதற்கு முன்பாக உள்ள சில பகுதிகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அதிகமாக இருந்ததா என்றால் கிடையாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்கின்றது. 1 சாமுவேல் 3:1 நான் வாசிக்கின்றேன். அதனுடைய சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமாய் தரிசனம் ஒன்றுமே இல்லை. அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையானது அவர்களுக்கு அபூர்வமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். There was scarcity of God's word in those days. அந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கு வார்த்தையை அதிகமாக கொடுக்கவில்லை. ஏன் தேவன் வார்த்தையை கொடுக்கவில்லை? பஞ்சம் இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த மக்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை. இந்த மக்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்திருப்பார்களே என்றால் தேவன் அவர்களோடு அவர் பேசியிருப்பார், அவர்களோடு உரையாடி இருப்பார், அவர்களோடு இருந்திருப்பார். இந்த மக்கள் என்ன செய்யவில்லை என்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. எனவே இந்த மக்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லாதபடியினால் அந்த நாட்களில் தேவன் அவர்களோடு அதிகமாக இடைபெறவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய வார்த்தை அவ்வளவாக வரவில்லை. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு தலைமைத்துவம் எப்படி இருந்தது, இந்த மக்கள் இந்த நாட்களில் தலைமைத்துவம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 2-3 அதிகாரங்களை நாம் வாசிப்போமே என்றால் அவர்களுக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கின்றது ஏலி. ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கின்றான். ஏலிக்கு 2 குமாரர்கள் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஓப்னி பினிகாஸ் என்று சொல்லக்கூடியதான 2 நபர்கள் ஏலியினுடைய குமாரர்கள் ஆசாரியர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. 2வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். Eli sons were sons of Belial, they did not know their Lord. அவர்கள் தேவனை அறியாதவர்கள். பேலியாளின் மக்கள் என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது they are worthless people, அதாவது எந்த விதமான அருகதையும் அற்றவர்கள், மதிப்பற்றவர்கள், wicked people என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவனை அறியாத ஒன்றுக்கும் உதவாத மக்கள் ஆசாரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய நடவடிக்கைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கின்ற பொழுது இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் தேவனுக்கென்று ஆராதனை செலுத்த வருகின்ற பொழுது பலியை இவர்கள் கொண்டு வருவார்கள். அவர்கள் பலியை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பலியை செலுத்திவிட்டு அதனுடைய கொழுப்பை என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுக்கென்று தகனிக்க வேண்டும். கொழுப்பையும் இரத்தத்தையும் அவர்கள் சாப்பிடக்கூடாது. பின்பு என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒவ்வொரு பலியையும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. இந்த ஆசாரியர்களுக்கென்று ஒரு சில பலியில் அவர்களுக்கு அந்த மாமிசம் கிடைக்கும், அந்த மிருகத்தினுடைய மாமிசம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஏலியினுடைய மக்கள், இந்த தேவனை அறியாத மக்கள், ஆசாரியர்களாக இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்களே என்றால் இந்த கொழுப்பை தகனிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அதில் மாமிசத்தை எடுத்து வர சொல்வார்கள். இந்த பலியை கொண்டு வந்திருக்கின்ற மனுஷன் சொல்லுவான், ஐயா நாங்கள் தேவனுக்கென்று பலி செலுத்த வந்திருக்கின்றோம், அந்த கொழுப்பானது தேவனுக்கென்று தகனிக்கப்பட வேண்டும், அது இன்னும் படவில்லை என்று சொல்கின்ற பொழுது அதற்கு அவன் கேட்பானா என்றால் கேட்க மாட்டான். எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடு, இல்லை என்றால் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான் என்றால் எடுத்துக்கொள்வான். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது கானானிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலயத்தில் அவர்களுடைய தேவனை எப்படி வழிபட்டார்களோ அந்த முறையை என்ன செய்து கொடுக்கின்றன என்றால் இந்த ஏலியினுடைய குமாரர்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கொண்டு வருவதை நாம் பார்க்க. எனவே அவர்களுடைய வழிபாடை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற தலைவர்கள் மிகவும் மோசமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது ஏலியினுடைய குமாரர்கள். இவருடைய அப்பா தான் பிரதான ஆசாரியர் ஏலி. இந்த ஏலி அப்பா நீங்கள் பாருங்கள், இவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் தேவனுக்கு கொண்டு வருகின்ற அந்த பலியையே அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் மிகவும் மோசமாக நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். பலி எதை காண்பிக்கின்றது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பி. அப்படி என்றால் தேவர் பிளாஸ்பீமிங் காட், தேவனை அவர்கள் தூஷிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவனை தூஷிப்பதற்கு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்க வேண்டும்? What was the punishment for blaspheming God? என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் it was death by stoning. அவள் கல்லறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளை. ஆனால் இது தன்னுடைய தகப்பனாக ஏலிக்கு வருகின்றது.
ஏலி என்ன செய்கின்றாரே என்றால் அழைத்து மக்களோடு அவருடைய பிள்ளைகளோடு அருமையாக பேசுகின்றார். அது எப்படி பேசுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் இருக்க நீங்களே பாருங்கள். தேவனே என்ன சொல்லிவிட்டாரே என்றால், he did not honor me and he honored his own sons. தன்னுடைய குழந்தைகளை அவன் என்ன செய்திருக்கின்றானே என்றால் மகிமைப்படுத்தி இருக்கின்றான், என்னை அவன் மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் பிரதான ஆசாரியன் தேவனை மகிமைப்படுத்தாதவன், அவனுடைய குமாரர்கள் தேவனை தூஷிக்கின்றவர்கள், இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மக்கள் இந்த நாட்களில் சாமுவேல் வருகின்ற பொழுது அவருடைய நிலைமை ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் மோசமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். நான் சுருக்கமாக தான் சொல்லிக்கொண்டு நான் கடந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த பகுதிகளை. அடுத்து இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், தலைவர்கள் இப்படி இருக்கின்றார்கள். இந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் they were having a kind of a religion. ஒரு விதமான மதம் அவர்களிடம் இருந்தது. பட் they were very much superstitious. மிகவும் மூட நம்பிக்கைகளை கொண்டுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் வாசிக்கின்ற பொழுது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வருகின்றார்கள். பெலிஸ்தியர்கள் போர் செய்ய வருகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவன் அங்கே இருக்கின்ற பிரதான ஆசாரியனிடத்தில் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், நாங்கள் தேவனுக்கு இந்த பெலிஸ்தியருக்கு எதிராக நாங்கள் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லிக்கொண்டு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யவே இல்லை. they were very much presumptuous. எங்களுக்கு தேவன் எங்களை தானே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நினைத்துக்கொண்டு பெலிஸ்தியருக்கு நேராக போர் செய்ய சொல்கின்றார்கள். என்ன ஆகிறது, தோற்கின்றார்கள். 4000 பேர் அங்கே மடிந்து போகின்றார்கள். மடிந்து போகின்ற பொழுது அவர்கள் திரும்ப வருகின்றார்கள். பாளையத்துக்கு வந்து யோசிக்கின்றார்கள், why this happened, ஏன் இது நடந்திருக்கின்றது, எங்களை தான் தேவன் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு வெற்றியை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார், ஏன் இது நடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நன்றாக தெரியும். the reason was because God was not with them. தேவன் என்ன செய்யவில்லை என்றால் அவர்களோடு இல்லை. தேவன் இருப்பாரே என்றால் அவர்கள் வெற்றி கொண்டிருப்பார்கள். தேவன் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. உடனே என்ன சொல்யூஷன்ஸ், வெரி சிம்பிள், bring the ark. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யுங்கள், கொண்டு வந்து விடுங்கள். பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் ஜெயித்து விடுவோம், தேவன் இருக்க வேண்டும் என்பது கிடையாது, பெட்டி இருந்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருகின்றார்கள். உடன்படிக்கை பெட்டி எடுத்து வருகின்றதோடு ஏலியுடைய குமாரர் வருகின்றார்கள். அங்கு ஒரே சந்தோஷம், மிகவும் ஆர்ப்பரிக்கின்றார்கள், தேவன் வந்து விட்டார் எங்களிடத்தில் என்று சொல்லிக்கொண்டு. போர் அடுத்த நாள் என்ன நடக்கின்றது, பெட்டியும் போய்விட்டது. இவர்கள் ஏராளமான மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அழிந்து விட்டார்கள். இப்பொழுது பெட்டி போய்விட்டதில் இவர்களுக்கு மிகவும் சங்கடம். தேவனுடைய மகிமையானது இஸ்ரவேலை விட்டு சென்று விட்டது என்று சொல்லிக்கொண்டு அவள் எங்கே பார்க்கின்ற பொழுது இந்த ஏலியினுடைய மருமகள் அவள் என்ன செய்வாளே என்றால் தன்னுடைய குமாரனுக்கு இக்கபோத் என்று சொல்லிக்கொண்டு பேரை வைப்பாள். அப்படி என்றால் தேவனுடைய மகிமையானது glory of God departed Israel என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பொருள் தேவனுடைய மகிமையானது இஸ்ரவேலை விட்டு சென்று விட்டது என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் பெட்டி போய்விட்டது. இப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தர் இடத்தில் இருக்கின்றது. இப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை, பெட்டியின் மூலமாக பிரச்சனை. எனவே பெட்டியை திரும்ப அனுப்பி விடுகின்றார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது என்ன செய்கிறது என்றால் இப்பொழுது இவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக அது வருகின்றது. வந்தவுடனே இவர்களுக்கு மிகவும் சந்தோஷம், ஏனென்றால் பெட்டி வந்துவிட்டது. பெட்டி இல்லாமல் இருந்தார்கள், இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டது. வந்துவிட்ட உடனே சந்தோஷம். சந்தோஷத்தில் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனுக்கு கொடுத்திருந்த எந்த கட்டளையுமே அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த பெட்டியை யார் தொடலாம் யார் தொடக்கூடாது என்ன செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு தேவன் அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் வந்தவுடனே அந்த பெட்டிக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த பெட்டியை என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள். ஏராளமான மக்களை தேவன் என்ன செய்கின்றார் என்றால் கொண்டு போடுகின்றார். பாருங்கள், தேவன் என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருந்தாரோ அது ஒன்றுக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. பெட்டி இருக்குமே என்றால் நாங்கள் நன்றாக இருப்போம், அதான் யோசித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பெட்டி வந்து விட்டது. பெட்டி இருந்த பொழுதும் பிரச்சனை, பெட்டி இல்லாவிட்டாலும் பிரச்சனை. ஏனென்றால் வந்த பொழுது அதை பார்த்து விட்டார்கள், மறித்து விட்டார்கள். பெட்டி போய்விட்டது என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய மகிமை போய்விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இதற்கு சொல்யூஷன் என்ன? ஒன்றுமே கிடையாது. பெட்டி வேண்டும், ஆனால் வேண்டாம், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஓரங்கட்டி வைத்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பெட்டியானது எங்கே இருக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே இருக்க வேண்டும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவர் கொண்டே வரவில்லை. இந்த பெட்டியை என்ன செய்து விட்டார்கள் என்றால் அந்த பார்டரில் இருக்கின்ற அபினதாப் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷனுடைய வீட்டினுடைய அவனுடைய வீடானது மலை மேல் இருக்கின்றது. அங்கே கொண்டு அதை ஓரங்கட்டி வைத்துவிட்டு அதற்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் செய்து விட்டார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம் என்றால் கொஞ்சம் கிடையாது. இந்த 6வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்கின்றது, 7வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கேயே
இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். ஆனால் கொண்டு வரவில்லை. அவனுடைய வீட்டில் வைத்துவிட்டு 20 வருஷங்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி என்றால் இந்த 20 வருஷமும் தேவனுடைய ஆராதனையானது ஒழுங்காக நடத்திருக்குமே என்றால் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் பாவ நிவர்த்தி நாளில் பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று உடன்படிக்கை பெட்டியின் மேல் தான் அவன் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். எனவே இந்த பாவ நிவர்த்தி நாள் தான் அவர்களுக்கு இருக்கின்றதிலே மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளை அவர்களால் ஆசரிக்க முடிந்திருக்குமே என்றால் முடியவில்லை. எனவே இந்த 20 வருடங்களும் ஒன்றுமே தேவனுக்கு வந்த வழியில் சரியாக அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் ஆராதனையும் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இந்த மக்களுடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் தேவன் அவர்கள் உரையாடவில்லை. அவருடைய தலைமைத்துவமானது மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்களும் அவரிடத்தில் மூட நம்பிக்கை தான் இருக்கிறதே தவிர உண்மையாக தேவனை அவர்கள் ஆசரித்தார்களே என்றால் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படியாக 20 வருடம் கடந்து போகின்றது. இந்த 20 வருடம் கடந்து போகின்ற பொழுதுதான் 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கின்றது, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் என்ன செய்கின்றார்களே என்றால் they started thinking about God and started lamenting after him. தேவனை நோக்கி யோசித்து பார்க்கின்றார்கள். இந்த தேவன் எங்களுக்கு இவ்வளவு அதிசயங்களை செய்து நடத்தி கொண்டு வந்திருக்கின்றாரே, எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே இந்த தேவன் இவைகளை எல்லாம் செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே. இன்று நாங்கள் பெலிஸ்தியருக்கு கீழாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றோம், தேவனை நாங்கள் சரியாக சொன்ன வண்ணமாக ஆசரிக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு 20 வருஷம் கடிந்த பின்பு இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்களே என்றால் இப்பொழுது தேவனை அவர்கள் யோசித்து பார்த்து அவர்கள் புலம்புகின்றார்கள். இதுதான் காரணம் அருமையாளர்களே. இதுதான் இங்கு சீர்திருத்தம் வருவதற்கு காரணம். ஏனென்றால் because they were thinking about their God and started lamenting after him. அவரை நினைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் புலம்ப ஆரம்பித்து விடுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். because they were in a very bad state religiously என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த ஆராதிக்க வருகின்ற பொழுது மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். now they realize they are spiritually bankrupt. அவர்கள் ஆவிக்குரிய வழியில் அவர்கள் திவாலாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நினைக்கின்ற பொழுதுதான் என்ன ஆகிறது என்றால் அங்கே இந்த சீர்திருத்தமானது வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்பொழுது என்னவென்றால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இது நமக்கு எந்த வகையில் பொருந்தும்? இது கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. how is it relevant to me என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்கக்கூடும். இது எனக்கு அப்படி பொருந்தும். நாம் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பின்பு நாம் கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த சில காரியங்களை வரலாற்று தேவன் எதற்கு எழுதி கொடுத்திருக்கின்றாரே என்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். all these things happened to them as an example. அது அவர்களுக்கு ஒரு உதாரணமாக நடந்திருக்கின்றது. and it is written for our instruction. நாம் இதை புரிந்து கொள்வதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் எழுதி கொடுத்திருக்கின்றார், நாம் கற்றுக்கொள்வதற்காக என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் ஒரு கேள்வியை நாம் எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். do I need any reformation in my life? என்னுடைய வாழ்க்கையில் சீர்திருத்தம் ஏதாவது தேவை இருக்கின்றதா? இந்த கேள்வி நாம் எல்லாருமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, do I worship God with all will worship? நான் என்னுடைய சரீர பிரகாரமான சுய இஷ்டம் மூலமாக நான் தேவனை ஆராதிக்கின்றேனா? I am grieving the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகின்றேனா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய விடையானது எல்லாருக்கும் ஒவ்வொரு வாதியாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கின்றேன், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நம்ம எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை கொடுத்து அவர் மூலமாக நம்மை பார்த்தவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் என்னுடைய உண்மையான வாழ்க்கை, how is my actual life? How am I living my actual life? என்னுடைய உண்மையான வாழ்க்கையை நான் எப்படி இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் சில வேளைகளை நினைக்கலாம், நான் ஒழுங்காக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு தவறாமல் வந்து விடுகின்றேன், அதற்கு பின்பு இருக்கின்ற ஐக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது இருக்கின்ற வேதபாட வகுப்புகளாக இருந்தாலும் சரி நான் அட்டெண்ட் பண்ணுகின்றேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெபக்கூட்டத்தில் நான் பங்கெடுக்கின்றேன், நான் எந்தெல்லாம் நிகழ்ச்சியில் முடியுமோ அதெல்லாம் செய்கின்றேன். நான் மற்ற சகோதரனை போல் கிடையாது, அந்த சகோதரன் இதுக்கு வருவது கிடையாது, இந்த சகோதரன் இதுக்கு வருவது கிடையாது, நான் அப்படி கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கக்கூடும். ஆனால் அருமையானவர்களே, we shouldn't compare with other brethren. மற்றவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் பண்ணக்கூடாது. அதான் அந்த பரிசேயன் செய்த வேலை. நாம் என்ன செய்ய வேண்டும்? our example is our Lord Jesus Christ. He is our example, he is our reference என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவன் எதற்காக என்னை உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? எதற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார்?
ஒரே ஒரு நோக்கம்தான், to conform us to become like our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாறுவதற்காக. அதுதான் நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரிக்கு சென்றார்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்மை குற்றமற்றவர்களாக முன்பாக நிறுத்தும்படியாய். எனவே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுவதுதான் தேவனுடைய நெறிக்கோள். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்தில் என்னிடத்தில் தீமை வருகின்றது. when I want to do something good, I realize that I have evil within me. எனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்றால், எனக்குள்ளாக தீமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன். எப்பொழுது என்றால், நான் எப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, எந்த நேரத்தில் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் என்ன இருக்கிறது என்றால் எனக்குள்ளே தீமை இருக்கின்றது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேலை செய்து வருகின்றோம். மாலையில் நமக்கு இளைப்பாக இருக்கும், கவலையாக, கஷ்டமாக, உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் இருக்கும். ஆனால் நாம் நினைப்பது உண்டு என்றால் கிடையாது. ஆனால் புதன்கிழமை மாலை 8 மணிக்கு அன்றைக்கு தான் நமக்கு என்ன செய்யும் என்றால் உடம்பு கஷ்டமாக இருக்கிறதாக தோன்றும், தலைவர் வருகிறதாக தோன்றும். ஏனென்றால் அன்றைக்கு தான் என்ன இருக்கின்றது? நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஜெபக்கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். எனவே எப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் தீமை என்ன செய்யுமே என்றால் நம்மிடத்தில் தோன்றும். அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஏராளமான குறைகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்கும். பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் அடைந்தேன் என்று நான் நினைத்துக் கொள்ளவில்லை, நான் பின்னானவைகளை விட்டுவிட்டு முன்னானவைகளை நோக்கி, கிறிஸ்து இயேசுவை நோக்கி எனக்காக கொடுத்த பந்தய பொருளுக்காக என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, எனவே அருமையானவர்களே, இந்த காலை வேளையை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். Do I have the need for reformation in my life? என்னுடைய வாழ்க்கையில் சீர்திருத்தத்திற்கு தேவை இருக்கின்றதா? நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய கம்பேரிசனை நம்ம பார்க்கின்ற பொழுது we have to compare with our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் நிச்சயமாக என்ன இருக்கும் என்றால் ஏராளமான குறைகள் இருக்கும். இந்த இடத்தில் நம்மால் பார்க்க, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது we can never become like our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியுமா என்றால் மாறவே முடியாது. பட் that's our goal, that's the target. நான் அதைத்தான் பார்த்து என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர மற்ற யாரையும் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நடத்தக்கூடாது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நான் கம்பேர் பண்ணுகின்ற பொழுது எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையானது சீர்தூக்க வேண்டும், எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையானது மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்றால் இந்த சீர்திருத்தமானது தேவை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபர்மேஷன் வாஸ் தட்? இது எவ்விதமான சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். பாருங்கள், இரண்டாவது நான் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான சீர்திருத்தம் என்றால் 7ஆவது அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் சொல்கின்றது. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். சாமுவேல் தான் சொல்கின்றார், என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற பாகால்களையும் அஸ்தரோத்தையும் உங்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் யாரை மாத்திரம்தான் பார்க்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் நீங்கள் தேவனை மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்கிறோம். அப்படி என்றால் they have to first separate themselves from all the Baals they have. அவரிடத்தில் இருக்கிற பாகால்களை விட்டு என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் தங்களை முதலாவதாக அவர்கள் பிரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் எப்படியாவது இவருடைய வாழ்க்கையில் இந்த அந்நிய தாக்கமானது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்த நாட்களில் அவர்களை சுற்றி மற்ற மக்கள் தான் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் வழிபடுகின்றார்கள். இந்த பாகால் என்று வேதத்தில் நம்மால் பல இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாகால் என்றால் யார் என்றால் இது இந்த கானானியர்களுடைய ஒரு தெய்வம். அவர்களுக்கு ஏராளமான தெய்வங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவன், மலைக்கு ஒரு தேவன், கடலுக்கு ஒரு தேவன், காற்றுக்கு ஒரு தேவன், ஒவ்வொருக்கு ஒரு தேவன் வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் இதை பார்க்கின்ற பொழுது இஸ் அ காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதாவது செழுமை, அவளுக்கு செழிப்பை கொடுக்கின்ற தேவன் தான் யார் என்றால் இந்த பாகால். அஸ்தரோத் வருகின்ற பொழுது இது தேவதை, இது பெண்மணி. அஸ்தரோத்து எதற்கு என்றால் காடஸ் ஃபார்
fertility as well as for war and love. அவர்களுக்கு போருக்காக அல்லது அன்பிற்காக அல்லது அவர்களுக்கு செழுமை கொடுப்பதற்குள்ளே தேவதை தான் இந்த அஸ்தரோத் என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே இவர்கள் இந்த பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் வணங்குகின்றார்கள். இதை பல இடத்தில் நம்மால் வாசிக்க முடியும். நாம் நியாயாதிபதிகளை வாசித்தோம், 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தோம். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு என்ன செய்தார்கள் என்றால் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு. ஏன் இவர்கள் உண்மையான தேவனை விட்டுவிட்டு இப்படி பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் வணங்க வேண்டும்? இவர்களுக்கு உண்மையான தேவனை தெரியுமா என்றால் தெரியும். இந்த மக்களுக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் தங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் தேவன் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் அந்த தேவனை அவரை விட்டுவிட்டு உண்மையான தேவனை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்குவதை நம்மால் பல இடங்களில் என்ன செய்யும் என்றால் பார்க்க முடியும். ஏன் இதற்கு what is the reason? Why did they leave the true God and started worshiping these false gods? ஏன் விட்டு விட்டார்கள் என்று நமக்கு புரியுமா என்றால் புரியாது. வேதம் நமக்கு என்ன செய்யவில்லை என்றால் தெளிவாக அதை சொல்லவில்லை, ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி. ஆனால் பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, இவர்கள் இருக்கின்ற நாட்களில் புற மதத்தார் மத்தியில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தாக்கமானது இவர்களுக்கு அதிகமாக இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், யோசித்து பாருங்கள். இவர் இருக்கின்ற பொழுது அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வணங்குகின்றார்கள். அது எதற்குள்ள தெய்வம்? இவர்களுக்கு செழுமையை கொடுக்கக்கூடியது. எனவே சொல்லி இருக்கக்கூடும், பாருங்கள் எங்களுடைய தேவர்கள் அவர்கள் தான் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் எங்களுக்கு அதிகமான பயிரை கொடுத்திருக்கின்றார்கள், எங்களுடைய பயிரானது அழகாக வளர்ந்திருக்கின்றது, எங்களுடைய ஆடு மாடுகளுடைய மந்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான குட்டிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, எங்களுக்கு ஏராளமான பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இவைகளெல்லாம் எங்களுடைய தேவர்களாகிய பாகாலும் அஸ்தரோத்தும் எங்களுக்கு கொடுத்தது என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை சொல்லுவதிருப்பார்கள். இதை கேட்கின்ற பொழுது இவர்களுக்கு என்ன இருக்கும் என்றால் ஒரு தாக்கம் இருக்கும். உண்மைதான் போல இருக்கின்றார், அவர்களுக்கு நன்றாக தானே இருக்கின்றார்கள், நாம் தானே இப்படி அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை இவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அல்லது தேவனையும் வைத்துவிட்டு, ஆனால் தேவனை கைவிடவில்லை, நம்முடைய உண்மையான தேவனை அவர்கள் கைவிடவில்லை, வைத்திருந்தார்கள், ஓரங்கட்டி வைத்திருந்தார்கள். அவளையும் வைத்துவிட்டு இந்த தேவனை நாம் என்ன செய்வோம், நாம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு தூண்டி இருக்கக்கூடும். அல்லது த வே ஆஃப் வொர்ஷிப், அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஆராதிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாகாலை அவர்கள் ஆராதிக்கின்ற பொழுது எப்படி ஆராதித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள், இவர்கள் ஒரு பலியை கொண்டு வந்து இவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த ஆசாரியன் இங்கே யோசித்து பார்ப்பீர்கள், இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இதை விட்டு மைக்கை கையில் பிடித்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் துள்ளி தலைகீழ நின்று சட்டையை பிச்சு உடம்பேல கிழித்து கொண்டேன் என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நாடகம் நடக்கிறது பார்க்க வாருங்கள் என்று ஏராளமானவர்கள், அதுதான் அவருடைய ஆராதனை. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் துள்ளுகிறார்கள், குதிக்கின்றார்கள், தங்களுடைய பாகாலை கூப்பிடுகின்றார்கள், தங்களுடைய உடம்பை கீறை கொள்கின்றார்கள், இப்படி செய்து கொண்டு இதுதான் ஆராதனை. எந்த ஆராதனை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும்? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே அதுதான் இவர்களை ஈர்த்ததா என்பதால் நமக்கு அதுவும் தெரியாது. ஏதோ நடந்திருக்கின்ற எந்த விதத்தில் இவர்கள் என்ன செய்து விட்டார்களே என்றால் பாகால்களை ஆராதனை செய்ய அவர்கள் வந்து விடுகின்றார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்பாக நாம் பார்க்கின்ற பொழுது சேட்டன் இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதற்கு பின்பாக யார் இருக்கிறாரே என்றால் சாத்தான். நம்மிடத்தில் இருக்கின்ற பாவமும் சாத்தானும் சேர்ந்துதான் என்ன செய்கிறது என்றால் இந்த மக்களை அந்நிய தேவர்களை ஆராதிக்க வைத்து விடுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒருவன் விக்கிரகத்தை ஆராதிக்கின்றானே என்றால் அந்த விக்கிரகத்துக்கு பின்பு என்ன இருக்கின்றது? சாத்தான் இருக்கின்றான். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அவருக்கு ஆராதனை என்பது விக்கிரகம் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு பின்பு சாத்தான் தான் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வரும். எனவே அருமையானவர்களே, யார்தான் இதற்கு காரணம் என்றால் சாத்தான் தான் காரணம். ஏனென்றால் இந்த தேவனுடைய பிள்ளைகளை எப்படி ஏதாவது தேவனுக்கு விரோதமாக கோபத்தை உண்டாக்கி எப்படி கெடுக்கலாம் என்று பார்த்துவிட்டு என்ன செய்கின்றானே என்றால் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அவன் என்ன செய்ய வைக்கின்றானே என்றால் செய்த வைக்கி விடுறான் என்று சொல்லிக்கொண்டு நாம் இப்படிதான் இவருடைய வாழ்க்கை இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் சாமுவேல் சொல்கின்றார், என்ன செய்ய வேண்டும் என்றால் யூ மஸ்ட் டர்ன் டு யுவர் காட், நீ உன்னுடைய தேவனை நோக்கி நீ திரும்ப வேண்டும். பாருங்கள், தேவன் இங்கே இருக்கின்றார், பாகால் இங்கே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கின்றது என்றால் தேவனை நோக்கி இல்லை, இவருடைய வாழ்க்கையானது அங்கேயும் இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தேவனை நோக்கி நீ அமர்ந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் லுக் டு யுவர் காட் அலோன். உன்னுடைய தேவனை மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இவள் என்ன செய்கின்றார்கள் என்றால் 4வது வசனம் சொல்கின்றது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இப்பொழுது புரிந்து கொண்டார்கள் தங்களுக்கு சீர்திருத்தம் தேவை என்று சொல்லிக்கொண்டு அந்த சீர்திருத்தனுடைய தேவையை அவர் உணர்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் சாமுவேல் சொல்கின்றார், இது ஒரே ஒரு வழிதான் உங்களுக்கு இருக்கின்றது,
நீங்கள் திரும்பவும் பெலிஸ்தியரை வெல்ல வேண்டுமே என்றால், நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டுமே என்றால், நீங்கள் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் நீங்கள் வைத்திருக்க முடியாது. நீங்கள் பாகால்களையும் தேவனையும் வணங்கிக் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் தேவனை மாத்திரம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வணங்க வேண்டும். எனவே நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பாகால்களையும் அஸ்திரத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு உண்மையான தேவனுக்கு நேராக அவர்கள் திரும்புவதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அதான் நாம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாம் வாசித்தோம். இது நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான பாடம். நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இஸ் there any idol in my life that I want to get rid of it? ஏதாவது ஒரு விக்கிரகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நாம் சொல்லக்கூட நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு, பட் விக்கிரகம் என்று ஐடல் என்று வருகின்ற பொழுது, anything that takes the place of God in our life is an idol. தேவனுடைய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற எதா இருந்தாலும் சரி, அது விக்கிரகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எல்லாமே தேவனுடைய இடத்தை எது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கின்றதோ அது விக்கிரகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் தேவனுக்கு மேலாக ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் அன்பு வைப்போமே என்றால், if you love anything more than our God, then that's an idol in our life. அது நம்முடைய வாழ்க்கையில் அது விக்கிரகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அவர் சொல்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வாரே என்றால், ஒருவன் என்ன செய்ய முடியாது என்றால், you cannot serve two masters. 2 எஜமானுக்கு ஒருவன் ஒரு காலம் வேலை செய்ய முடியாது. ஒன்று அவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், அல்லது உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஒன்றை அவன் நேசிப்பான், இணை ஒன்று வெறுப்பான். அவன் என்ன செய்ய முடியாது என்றால், 2க்கும் முன் வேலை செய்ய முடியாது. ஒன்று நீ தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அல்லது உலகப் பொருளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எனவே விக்கிரகம் என்று வருகின்ற பொழுது ஏதோ சிலைதான் விக்கிரகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் எது தேவனுடைய இடத்தை எடுக்கின்றதோ, எது தேவனுக்கு மேலாக இருக்கின்றதோ அது விக்கிரகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, நாம் பார்க்கின்ற பொழுது பொருளாசைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். A covetous person is an idolater என்று சொல்லிக்கொண்டு, பொருள் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்றால் நிச்சயமாக தேவை. பொருள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பொருள் தேவை. ஆனால் அந்த பொருள் ஆசை, அதன் மேல் நாம் தேவனுக்கு மேலாக ஆசை வைப்போமே என்றால் அது என்ன ஆகிவிடுகிறது என்றால் விக்கிரகம் ஆகிவிடுகிறது. அது மாத்திரம் கிடையாது. நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அவர் கள்ளப்போதகளை குறித்து சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, their God is their belly, அவருடைய வயிறு தான் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்கின்றாரே என்றால், அவர்கள் எதற்காக இவைகளை எல்லாம் செய்கின்றார்கள் என்றால் தங்களை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று தங்களுக்காக செய்வதற்காக என்ன செய்கின்றார்களே என்றால் இவனமாக கள்ளப்போதகங்களை செய்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருப்பார். எனவே உணவு நமக்கு தேவையா? உணவு தேவை. உடை நமக்கு தேவையா? உடை தேவை. தங்க வீடு தேவையா? வீடு தேவை. போவதற்கு நமக்கு வண்டி தேவையா? வண்டி தேவை. எல்லாமே தேவை. ஆனால் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமே என்றால் விக்கிரகங்கள் ஆகிக்கூடும். The very basic thing that we need in our life on this earth, they can also become an idol in our life. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அது கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிவிடுமே என்றால் விக்கிரகம் ஆகிவிடும். அதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் எல்லாம் வேலை செய்கின்றவர்களுக்கு வேலையில் நமக்கு பதவி உயர்வு தேவையா? நிச்சயமாக தேவை. நமக்கு வேலையில் சம்பள உயர்வு தேவையா? நிச்சயமாக தேவை. ஏனென்றால் அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதே போல் தொழில் செய்கின்றவர்களுக்கு நமக்கு ஒரு புதிய தொழில் வேண்டுமா? நிச்சயமாக வேண்டும். நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய தொழில் நமக்கு வேண்டுமா? நிச்சயமாக வேண்டும். எனவே நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவனமாக செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய 24 மணி நேரமும் நாம் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருப்போமே என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் அதே தான் நாம் யோசித்து பார்ப்போமே என்றால் அது என்னவாகிவிடுகிறது? The basic thing becomes an idol in our life. இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம் என்ன ஆகிவிடுகிறது என்றால் ஒரு விக்கிரகம் ஆகிவிடுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எல்லா விதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய உடல் நலம் பாருங்கள், நம்முடைய உடல் நலம் மிகவும் முக்கியம் நமக்கு. அதுவும் வயசாகின்ற பொழுது அப்பொழுது நமக்கு அதனுடைய கஷ்டம் தெரிகின்றது. எனவே உடல் நலம் மிகவும் முக்கியம். இந்த உடல் நலத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டுமே என்றால் செய்ய வேண்டும். ஆனால் இந்த காரியங்களே தேவனுக்குரிய இடத்தை எடுத்துக்கொள்ளுமே என்றால், உதாரணத்திற்கு
புதன்கிழமை மாலை 8 மணிக்கு நமக்கு ஜெபக்கூட்டம் இருக்கின்றது. நாம் தேவனை சந்திக்கின்ற நேரம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் வேறொரு ப்ரோக்ராம் இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் எனக்கு எக்ஸசைஸ் செய்ய முடியுமே என்றால் என்னுடைய உடல் நலம் என்ன செய்து விடுகின்றது? தேவனுடைய இடத்தை எடுத்து விடுகின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுவே விக்கிரகமாகி விடுகிறது அருமையானவர்களே. எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை. எனவே எல்லாம் தேவை கிடையாது என்பது கிடையாது, எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால் இது விக்கிரகமாகிவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எதாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், கணவனாக மனைவியாக இருக்கலாம். எனவே தான் தேவன் சொல்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சொல்வார், 26 முதல் 27 வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் எனக்காக வாசியுங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தேவனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கின்றோம். நாம் இவைகளை வெறுக்கவில்லை என்றால் எதெல்லாம் நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள், நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர், நாம் நினைக்கக்கூடிய இவைகளெல்லாம் வெறுக்க தேவன் சொல்கின்றாரா என்று அப்படி கிடையாது அருமையானவர்களே. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, தேவன் கொடுத்த கட்டளை. என்ன சொல்கின்றாரே என்றால் நம்முடைய பெற்றோர் மேல் வைக்கின்ற அன்பானது எதன் விளைவாக இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் வைத்த அன்பின் மூலமாக அவர்களுக்கு கீழ்ப்படுகின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய பிரதான அன்பானது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே நம்மிடத்தில் கேட்கக்கூடும் வாருங்கள் அப்படி என்றால் நாம் இவைகளை எல்லாம் செய்யக்கூடாதா என்று. நாம் செய்ய வேண்டும், நிச்சயமாக நாம் வேலை செய்வோமே என்றால் நமக்கு 8 மணி முதல் 5 மணி வரை வேலையோ அல்லது 8 மணி முதல் 6 மணியோ எத்தனை இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலையை தேவனுக்கென்று மிகவும் கஷ்டப்பட்டு நாம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்ற நேரத்தில் நாம் திரும்ப அதை குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டியது தெரியாது. தட் மீன்ஸ் we have to do our best and leave the rest to God. மீதியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு விட்டுவிட வேண்டும். நாம் திரும்பவும் அதையே யோசித்துக் கொண்டு அதையே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டாமே என்றால் தேவனாக்கி விட வேண்டாம். அருமையாளை நாம் யோசிக்கின்ற பொழுது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குமே என்றால் விக்கிரகங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது விக்கிரகங்கள் இருக்கின்றன. எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும் என்றால் விக்கிரகங்கள் இருக்கக்கூடும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் அடைந்தே விட முடியாது. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் அடைந்து விட முடியாது. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழ் கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எந்த ஒரு மனுஷன் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிப்பான்? எவன் ஒருவன் வேகமாக ஓடுகின்றானோ அவன் தான் ஜெயிப்பான். எவன் ஒருவன் மல்லத்து போட்டியில் வெல்லுவான், எவன் ஒருவன் வலிமை உள்ளவனாக இருக்கின்றானோ அவன் தான் வெல்லுவான். ஆனால் வேதம் சொல்கிறது அது போதாது. தொடர்ந்து வாசிக்கின்றேன். பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. நல்ல ஞானமுள்ளவன் என்ன செய்ய முடியுமே என்றால் நன்றாக வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் அது போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. பாருங்கள், எவன் ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும்? எவன் ஒருவருக்கு ஞானம் இருக்கின்றதோ, எவன் ஒருவன் நல்ல வேலையில் இருக்கின்றானோ, நல்ல சம்பாதிக்கின்றானோ, அவன் என்ன செய்ய முடியும் என்றால் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்கின்றது அது போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவன் இல்லை என்றால், அவருடைய அனுகிரகம் இல்லை என்றால், பலம் இருந்தாலோ அல்லது பெரிய வேலை இருந்தாலோ, ஞானம் இருந்தாலோ, அறிவு இருந்தாலோ வெற்றியடைய முடியுமா என்றால் முடியவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே தான் எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி, பலமுள்ளவன் தன்னுடைய பலத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட வேண்டுமே என்றால் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை அறிந்திருக்கின்ற அறிவை குறித்து நீ பெருமை பாராட்டு. அதுதான் என்ன செய்யுமே என்றால் வெற்றியை கொண்டு வரும். எனவே அருமையானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது விக்கிரகங்கள் இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமே என்றால் ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கக்கூடும். அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த வண்ணமாக நாம் அவைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு பார்க்கின்றோம். நேரம் ஆகிவிட்டு, எனவே மூன்றாவதாவது சுருக்கமாக, வாட் வாஸ் தி எஃபெக்ட் ஆஃப் த ரெஃபர்மேஷன்? இந்த சீர்திருத்தம் வருகின்றபடியினால் என்ன விளைவு வருகின்றது, என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு 5-6 வசனங்களை வாசிக்கின்றேன். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இப்பொழுது பாருங்கள், சாமுவேல் என்ன செய்கின்றாரே என்றால் எல்லாரையும் கூட்டுகின்றார் மிஸ்பாவிலே. எதற்கு என்றால், நான் உங்களுக்காக என்ன செய்கின்றேன், ஜெபிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒன்று கூடி என்ன செய்கின்றார்களே என்றால் ஜெபிக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் ஏன் மிகவும் மிகவும் நாம் வற்புறுத்துகின்றோம், நம்முடைய திருச்சபையிலும் கூட கூட்டு ஜெபம், கார்ப்பரேட் பிரேயர் மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கின்றார்களே என்றார், நீங்கள் 2 பேர் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருப்பீர்களே என்றால் நீங்கள் கேட்கின்றது பிதாவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஒன்று கூடி ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அதை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இங்கே என்ன செய்கின்றார்களே என்றால், அவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், அவர்களுடைய மன மாறுதலை காட்டுகிறது, ரிப்பெண்டன்ஸ். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகின்றார்கள். நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்கின்றார்களே என்றால் தேவனுக்கு நேராக மனமாற்றம் அவர்கள் மாறுகின்றார்கள். அது மாத்திரம் கிடையாது அருமையானவர்களே, அன்றைய தினம் உபவாசம் பண்ணி இதை ஃபாஸ்டட் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். தங்களை தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் தாழ்த்துகின்றார்கள், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றார்கள். தாழ்த்தி விட்டு என்ன செய்கின்றார்களே என்றால், உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். they repented there. அங்கு தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை அவர்கள் தாழ்த்தி தேவனை மைமைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இதுதான் நடக்கின்றது. அவர்கள் தங்களுடைய எல்லா பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக திரும்புகின்ற பொழுது ஒன்று கூடி ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள், மனம் திரும்புகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஜெபிக்கின்ற பொழுது மாறுதலை நீங்கள் பாருங்கள். இவர்கள் இப்படி செய்கின்ற பொழுது 7-8 வசனங்களை வாசிப்போமே என்றால் பெலிஸ்தருக்கு நேராக போர் வருகின்றது. இப்பொழுது பெலிஸ்தியர் என்ன செய்து விட்டார்கள் என்றால் போருக்கு வந்திருக்கின்றார்கள். 4ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தார்கள், போருக்கு வந்தவுடனே நாங்கள் போறோம் என்று சொல்லிக்கொண்டு எடுத்து சென்று விட்டார்கள். தோத்தவுடனே பெட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இங்கே இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். நீர் ஒன்று செய்ய வேண்டும், எங்களுக்காக தேவனை நீர் வேண்டிக் கொள்ளும், தேவன் இருந்தால் தான் எங்களுக்கு என்னவென்றால் விடுதலை என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நான் முடிக்கின்றேன் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தம் தேவையான நிச்சயமாக தேவை. we all need reformation in our life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது இன்னும் பாவத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்த வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா என்றால், தேவனை போல் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. ஆனால் நம்முடைய நோக்கமானது எதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கினதாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த வாழ்க்கை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் என்ன விக்கிரகம் இருக்கின்றது, என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கின்றது, எதை நான் விட்டுவிட வேண்டும், எதை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக நான் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கின்றவர்களாய், நம்முடைய குடும்பத்தில் நாம் ஜெபிக்கின்றவர்களாய், தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் உபயோகப்படுத்தி வாழ்கின்ற பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள், மற்ற கவனமாக கேளுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அவர் சாயலினாலே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கின்றோம், கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது பார்க்கிறோம். ஏனென்றால் முகமாக பார்க்க முடியவில்லை. வேதத்தின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அவரை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் என்னவென்றால், நாம் மறுமூலமாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால், நாம் ரீஃபார்மாகி கொண்டு வரவே வந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் நாம் என்ன செய்ய இருக்கின்றோமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்க்க இருக்கின்றோம். அன்றைக்கு நாம் எப்படி இருப்போமே என்றால் அவரை போல் இருப்பதான் 1 யோவான் 3 நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் எதை விட்டு விட வேண்டும், நான் எந்த பாவத்தை விட்டு
எதற்கு நேராக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓடுகளாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தமான தேவை என்றால் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறதாக இருக்கின்றது. எனவே நாம் தேவனை நோக்கி நாம் வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. சாமுவேலின் நாட்களில் நடந்த அந்த சீர்திருத்தத்தை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்க கிருபை கொடுத்தீர். அந்த மக்கள் அவர்கள் பற்றியிருந்த பாகால்களை அவர்கள் விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக முழுமையாக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் செலுத்துகின்ற பொழுது அவர்களுடைய தேவனுடைய உம்முடைய சமூகத்தில் அவர்கள் கூடி ஜெபித்தவர்களாக, தங்களுடைய பாவ அறிக்கை செய்து அவர்கள் தங்களுடைய மனமாற்றுதலை பெற்றுக்கொண்டவர்களாக உண்மையை சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளமாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்களும் கூட கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருக்குள்ளாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.